Hello friends, வணக்கம். OnePlus அவங்களுடைய flagship phone OnePlus 10T 5G 16th August 2022 launch பண்ணிருக்காங்க இந்தியால. இதுல என்ன விசேஷம்னா Snapdragon உடைய fastest processor Snapdragon 8 Plus Gen 1 processor இதுல இருக்கு. RAM வந்து 16GB RAM. அப்புறம் 256GB storage ஓட இந்த மாடல் ஆஃபர் பண்றாங்க. இந்த மொபைல் உடைய unboxing and detailed review நாம இப்ப பார்க்கலாம். இதில் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றதையும் நான் ஷேர் பண்ணுறேன். கொடுக்குற காசுக்கு இது ஒர்த்தா, இந்த ஃபோன் வாங்கலாமா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ அன்பாக்சிங் முதல்ல பண்ணலாம். 10T 5G OnePlus உடைய மூன்ஸ்டோன் பிளாக் மாடல் இதுதான். அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு நைஃப்லாம் தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க இந்த பாக்ஸை. இப்போ பாக்ஸில் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். யூசர் மேனுவல், குயிக் ஸ்டார்ட் கைடு, கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ், இது கூடவே ஃபோனுக்கு ஒரு பேக் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது இந்த பேக் கேஸு. ஃபோனை நம்ம அப்புறம் கடைசியில் ரிவ்யூ பண்ணலாம். இப்போ சார்ஜர் பார்க்கலாம். இதுதான் 150 வாட் சூப்பர் VOOC சார்ஜர் OnePlus 10Tயோட கொடுக்குறது. அவங்க ப்ரொப்ரைட்டரி சார்ஜிங் கேபிளும் கொடுத்துட்றாங்க, சிம் எஜெக்டர் டூலும் இருக்குது. இப்போ நாம் ஃபோனை பார்க்கலாம். ஜென்ரலாக நான் வந்து இந்த ஸ்டிக்கர் அதெல்லாம் எடுத்துருவேன், ஏன்னா அது டஸ்ட்டை வந்து சேர்க்கும். அதனால் ரொம்ப க்ளீனாக தான் வச்சுக்க பார்ப்பேன். இதுதான் மூன்ஸ்டோன் பிளாக் ஃபினிஷ் OnePlus 10T மாடல். கீழே வந்து பார்த்தீங்கன்னா C டைப் சார்ஜிங் இருக்குது. சைடில் வந்து பவர் பட்டன் அண்ட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல்ஸ் இருந்தது. இந்த ஃபோனுடைய ஃபினிஷ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது இதில். ஸோ மேலே கீழே ரெண்டு சைடில் ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்காங்க. அலர்ட் ஸ்லைடர் பழைய OnePlus மாடல்ஸ்லாம் இருக்கும், அதை எடுத்துட்டாங்க இந்த மாடலில். OnePlus 10Tயோட இதுக்கு முன்னாடி வந்து OnePlus மொபைல்ஸை ஒரு குயிக் கம்பேரிசன் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அண்ட் சைஸ் வந்து நீங்கள் விஷுவலைஸ் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நாம் இந்த ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த ஃபோன் ஆக்சுவலாக ரெண்டு கலரில் வருது. ஜேட் கிரீன், மூன்ஸ்டோன் பிளாக் அப்படின்ற ரெண்டு கலரில் வருது. அதேமாதிரி ரேம் பார்த்தீங்கன்னா 8GB 12GB 16GB ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த விலையும் இங்கேயே காமிச்சிருக்கேன்னா. ஸ்னாப்ட்ராகனுடைய ஃபாஸ்டஸ்ட் ப்ராசஸர் ஃபிட்டாக இருக்கிற இந்த ஃபோன் மிச்ச ஃபோன்ஸோட எப்படி கம்பேர் ஆகுதுன்றதை பார்க்கலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா 10 hours 39 minutes நம்ம கண்டினியூஸாக பார்க்க முடியும் 10Tயில். வெப் ப்ரௌசிங் பார்த்தீங்கன்னா 15 hours 23 minutes நாம் வெப் ப்ரௌசிங் கண்டினியூஸாக பண்ண முடியும். அதேமாதிரி 3D கேமிங் பார்த்தீங்கன்னா 8 hours 1 minute இந்த மொபைலில் பண்ண முடியும். அடுத்து நம்ம கேமரா பார்க்கலாம். ஒரு ட்ரிபிள் கேமரா சிஸ்டம் இதில் யூஸ் பண்ணுறாங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா, 2 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா யூஸ் பண்ணுறாங்க. சாம்பிள் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. கலரு, கிளாரிட்டி, மேக்ரோ, டிஃப்ரெண்ட் மோட்ஸில் எடுக்கிற ஷாட் எல்லாமே நல்லா இருக்குது. 4K வீடியோ 60 frames per second வந்து ஷூட் பண்ண முடியுது. ஜூமிங்கும் நல்லா இருக்குது. ஒருத்தர் துணி காய போடுறாரு பாருங்கள், அந்த அளவுக்கு தெரியுது கிளாரிட்டி. இப்போ என்னுடைய யூடியூப் வீடியோனால அந்த கிளாரிட்டி ட்ராப் ஆகிருக்கும், பட் ஒரிஜினல் வீடியோ கிளாரிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது. மிச்ச ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இப்போ பார்க்கலாம். 3.2 GHz ப்ராசஸர்னால ஃபோன் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது யூசேஜில். கேமரா சாம்பிள் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்க 4800 mAh பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு மேலே வந்து பேட்டரி வந்து சப்போர்ட் பண்ணுது. டியூவல் நானோ சிம், இது கூட 150 வாட் சூப்பர் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. 10 minutesல உங்களுக்கு ஒரு நாள் தேவையான சார்ஜை பண்ணி விட்டுருது. OnePlusல வந்து ஆக்சிஜன் OS தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அந்த இன்டர்ஃபேஸு. இது Android 12 மேலே அதை பில்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 120 Hz ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அதனால் ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்கும். இப்போ நான் அந்த டெமோ காட்டுறேன், அது எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். இப்போ 120 Hz அண்ட் 16GB RAM உடைய ஸ்பீட் நீங்கள் இதில் இப்படி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன சீம்லெஸ்ஸாக இது நகருது அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி வீடியோ எடிட்டிங், ஆடியோ எடிட்டிங், வேறு ஏதாவது கேமிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ஒரு கிளிச் இல்லை, அப்படியே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதுக்கு முன்னாடி இருந்த மாடல்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸி ஃபினிஷ் இருக்கும். அதனால் நம்ம கை விரல் ரேகெல்லாம் தெரியும், கொஞ்சம் அழுக்காக இருந்துன்னா கொஞ்சம் ஆயிலியாக இருக்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை கரெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூன்ஸ்டோன் ஃபினிஷ் அவங்க OnePlus 1 மாடல் அதிலெல்லாம் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அதே வந்து கொஞ்சம் ஒரு ஸ்மூத் ஃபினிஷாக பண்ணி ஒரு எக்ஸலண்ட் ஃபீல் குட் ஃபேக்டர் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எங்கேயும் வந்து ஷார்ப் எட்ஜஸ் கிடையாது. ஸோ இந்த மெட்டல் ஃப்ரேமோட இந்த பிளாஸ்டிக் வந்து ஜாயின் ஆகிறதும் சரி, இந்த கிளாஸ் வந்து ஜாயின் ஆகிற இடத்துலையும் சரி, எந்த இடத்துலையும் ஷார்ப் எட்ஜஸ் இல்லை. நல்லா ஒரு கரெக்டாக அது சீம்லெஸ்ஸாக பண்ணியிருக்காங்க. அது ஒரு சிங்கிள் பீஸாக. அதே மாதிரி பேலன்ஸும் நல்லா இருக்குது. நம்ம கையில் எடுத்து
யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. ரொம்ப ஹெவியாக இல்லை, ரொம்ப லைட்டாகவும் இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து நாம் சார்ஜிங் பார்க்கலாம். இந்த ஃபோனோட வந்து ஒரு 150 வாட் சூப்பர் விஓசி சார்ஜர் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு தேவையான சார்ஜை வந்து நீங்கள் 10 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணிட முடியும். அதாவது ஒரு 62% வரைக்கும் சார்ஜ் ஆகிடுது 10 நிமிஷத்தில். ஃபுல் 100% சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து 19 to 22 மினிட்ஸ் ஆகுது நான் டெஸ்ட் பண்ணப்போ. ஸோ ஃபுல் 100% சார்ஜ் ஆகிறது வந்து ஒரு 20 மினிட்ஸ் அப்ராக்சிமேட்டாக இது சார்ஜ் ஆகிடுதுன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த மாடலில் 15 ஆண்டனா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் சிக்னல் ரிசப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இது வரைக்கும் நாம் இந்த ஃபோனுடைய அன்பாக்சிங், டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்தோம். என்ன ஃபீச்சர்ஸ்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன ஃபீச்சர்ஸ் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் வாங்க. முதல்ல நான் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிடுறேன். ஏற்கனவே பார்த்த மாதிரி ப்ராசஸர் ஸ்பீட் அண்ட் ரேம் காம்பினேஷன் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் வந்து 120 ஹெர்ட்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸ்க்ரீன் டிஸ்பிளே. சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 19 நிமிஷத்தில் 100% சார்ஜ் ஆயிரும். அதே மாதிரி 50 மெகா பிக்சல் கேமரா ட்ரிபிள் லென்ஸ் செட் வச்சு ரொம்ப எக்ஸலண்ட் குவாலிட்டி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறதுனால சவுண்டு குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ ஃபோனுடைய குறைகள் இல்லைனா எதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். மெமரி கார்டு ஸ்லாட் கிடையாது. இது 256 ஜிபின்றதுனால அதுக்கு அவசியமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒயர்லெஸ் சார்ஜிங் இந்த மாடலில் கிடையாது. எஃப்எம் ரேடியோ, இப்போ இந்த எம்ஐ ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்எம் ரேடியோ ஆப்ஷன் இருக்கும். எஃப்எம் ரேடியோ ஆப்ஷன் இதில் இல்லை. OnePlusல நிறைய பேருக்கு பிடிச்சது வந்து அலர்ட் ஸ்லைடர். பழைய மாடல்ஸ்லாம் அந்த அலர்ட் ஸ்லைடர் பட்டன் வந்து இதுலேருந்து எடுத்துட்டாங்க. OnePlus மாடல்ஸ் OnePlus 9லேருந்தே பார்த்தீங்கன்னா அது வந்து டஸ்ட் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் தான். ஆனால் ஐபி ரேட்டிங் வந்து வாங்கலை அவங்க. ஏன்னா அதுக்கு தனியாக ஒரு காஸ்ட் இருக்கும். அதை கஸ்டமருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேணான்ட்டு அவங்க ஐபி ரேட்டிங் வாங்கலை. ஆனால் இது வந்து வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரூஃப் இன்ஹரண்ட்டாக இருக்குது. 16GB ரேம், 256GB ஸ்டோரேஜ், ஒரு 120 ஹெர்ட்ஸ் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட், இது கூட வந்து ஒரு 150 வாட் சூப்பர் விஓசி சார்ஜிங். ஒரு நாளைக்கு தேவையான சார்ஜை 10 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணிவிடும். 100% சார்ஜிங் வந்து 19 மினிட்ஸில் ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோன் ஃபினிஷ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ மொபைல் டிவைஸே வந்து ரொம்ப ராக் சாலிடாக இருக்குது. 50 மெகா பிக்சல் கேமரா வச்சுட்டு இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அமேசானில் 55,999. ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு பழைய ஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு வச்சுருக்கீங்கன்னா அரௌண்ட் 15,000க்கு எடுத்துக்கிறாங்க. எஸ்பிஐ கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா இன்னொரு 5,000 ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ 35,999க்கு இந்த ஃபோனை நீங்கள் வாங்க முடியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு OnePlus ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தீங்க, வேறு ஏதாவது புது மாடல் வரட்டும், நல்ல மாடல் அப்கிரேடுக்கு வந்தால் வாங்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த 16GB மாடல் 10T 16GB மாடல் வந்து ஒரு எக்ஸலண்ட் பை. நீங்கள் ஹெசிடேட்டே பண்ண வேணாம், ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். Stars shining bright